அதான் தப்பு. நான் குடிக்கிற மாதிரிதான் பரவாயில்ல. நானே விஷத்தை கலந்து குடிக்கிறேன். சூசைட் பண்ணிக்கு விஷம் குடிக்கிற சிரிச்சுக்கிட்டு இருக்கிற நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? உனக்கு விஷம் குடிக்கிறவளுக்கு என்னடா பிரச்சனை? ஒரு நாளே வந்து 3 நாள் சொல்லவே இல்ல. நான் கூட கேட்டேன், எனக்கும் சொல்லல. 3 பேரும் கேட்டிருக்காங்களா? ஏன்டா அப்புறம் சொல்லல? 3 பேரும் பாத்தி சரக்கு தாண்டா சண்டை போட்டானுங்க. அதுவும் இவெல்லாம் ஆபாயில் கொடுத்தாதான் பிரச்சனை என்னன்னு கேப்பா அப்படின்ட்டு ரகல போட்டாட்டா. ஏன்டா நொன்னைங்களா? நண்பா ஒரு பிரச்சனை வந்தா இப்படிதான் பண்ணுவீங்களா? அவன் பிரச்சனைய மறக்கத்தான் ஆபாயில் போட்டு தாடான்னு சொன்னேன். ஆனா ஆபாயில் போடுறதே ஒரு பிரச்சனையா சொல்றான். என்னடா பண்றது? அப்ப ஆக மொத்தத்துல எவனுமே பிரச்சனைன்னு கேட்கலடா? இல்லடா, நான் கூட கேட்கலான்னு பார்த்தேன், ஒரு கட்டிங் போட்டு கேட்கலான்னு பார்த்தேன். அப்புறம் கட்டிங்கா போனதுனால மாட்டே ஆயிட்டேன். இவனுங்களாம் ஒன்னா நம்பர் குடிக்காரங்கடா. இப்ப நான் கேட்கறேன், சொல்லு. சரக்கு எங்க இருக்கு? அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை தூக்குறோம். அந்த பொண்ணு உன்னை சின்சியரா லவ் பண்றாளடா? என்னடா இப்படி கேக்குற? நாடு அந்த பொண்ணு மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் 2 hours வீடியோ கால்ல பேசுவோம்டா லவ் பத்தி. சூப்பர்யா, வீடியோ கால்ல பேசுவாங்க. அப்ப ட்ரூ லவ் எல்லாமே பாத்துட்டோம், பேசி பாத்துட்டோம். சரி எல்லாரும் உள்ளார போங்க, பிளான் பண்ணி கூப்பிடுறேன். பிரபு, நீ என்னடா இங்க? நீ என்ன இங்க? அடி பாவி, நீ ஸ்கூல் படிக்கும்போது என்னதான் நீ லவ் பண்ண? அதெல்லாம் உண்மைதான். டிகிரி பண்ணும்போது, மாஸ்டர் டிகிரி பண்ணும்போது எத்தனை லவ், எத்தனை பிரேக்கப்ஸ் தெரியுமா? ஆனா நான் அப்படி இல்ல தெரியுமா? உனக்கு அப்புறம் எந்த பொண்ணையும் பார்க்கவே இல்ல. உனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்க மாட்டா, அதான் காஞ்சி போயிருப்ப. அடிங்க, உனக்கு எவனும் கிடைச்சிருக்க மாட்டான்டி. ஏதோ உங்க அப்பா மினிஸ்டர் அளவு மேடையில சுத்திட்டு இருக்கானுங்க. ஆனா நான் அப்படி இல்ல தெரியுமா? நான் உன்னை லவ் பண்ணும்போது உங்க அப்பா அவன் மூஞ்ச பார்த்த கூட வருமே. உங்க அப்பெல்லாம் வார்டு கவுன்சிலர் கூட அவ தகுதி இல்ல வண்டி. ஆனா எனக்கு ஞாபகம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் பிரபு. அப்படியா? அப்படித்தான். ஆமா, வந்துருச்சா? சரிண்டி, தெரிஞ்சிட்டேன். நீங்க தெரிஞ்சே அடிச்சாலும் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீங்க மினிஸ்டர் பொண்டாட்டி மாதிரி தெரியல, அவங்க பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. நீங்க கூட எனக்காகவே பிறந்தவர் மாதிரி இருக்கீங்க. ஏந்திருப்பா. சாமிடி ஏம்பா, உன் பொண்ணு தூக்கின்னு போயிட்டான்பா. பரவாயில்ல, போட்டு விடுறா. ஏம்பா, உன் வீட்டுல பணத்தை தூக்கின்னு போயிடானும்பா. போட்டுண்டா, காசை சம்பாரிச்சுக்கலாம். ஏம்பா, உன் பொண்டாட்டியும் தூக்கின்னு போயிட்டானும்பா. பொண்டாட்டிய தூக்கிட்டு போயிட்டாங்களா? தூக்குற வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்த? போய் பிடிச்சிருக்கலாம்ல. ஏம்பா, என் உடம்பு வச்சு எப்படி போய் ஓட முடியும்? என்ன வந்து எழுப்பிருக்கலாம்ல. அதுதான்பா இப்ப வந்து ஹெல்ப் பண்ண. யோ, எப்ப பார்த்தாலும் நீ ரொம்ப தப்பா பண்ணிட்டு இருக்க. இப்ப பாரு என்ன இவனு ஆளக்கானோம். சொல்லு ரகுவரா, பொண்ணை தூக்கிட்டியா? குமாரு, பொண்ணை தூக்கல, பொருளை தூக்கிட்டேன். நான் தூக்குனது பொண்ணு இல்ல, அவங்க அம்மாவை. அப்ப யாரோட பொண்ணை தூக்குனீங்க? பொண்ணை தூக்குனது எல்லாரும் இங்க வராம எங்கடா போய் தொலைஞ்சீங்க? குமாரு, எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, நான் எடுத்துக்கிட்டேன். நான் மினிஸ்டர் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டேன்டா. உன் டேஸ்ட் மட்டும் ஏன்டா இவ்வளவு மட்டமா இருக்கு? காதலுக்கு வயசு முக்கியம் இல்லடா.
அனுப்பிரியாவை நான் கூட்டின்னு போறேன். டேய் அனுப்பிரியா நம்ம சதீஷோட லவ்வர்ரா. அவளை போய் ஏன்டா தூக்குனீங்க? நட்புக்காக துரோகம் பண்ணலாமா? டேய் அவ ஸ்கூல்ல ஏன் லவர்ரா? ஏதோ பாதியில பிரேக்கப் ஆயிடுச்சு, பட் இப்போ பிக்கப் ஆயிடுச்சு. சோ நான் கூட்டின்னு போறேன். டேய் நண்பன் உன்னை நம்பி தானே அனுப்பி விட்டேன். ஏன்டா இப்படி பண்றீங்க? தோ பாரு குமாரு, குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. நீ தானே சொல்லியிருக்க. அதான் உன்னை எல்லாரும் சேர்ந்து நாங்க உன்னை குத்திட்டோம். போலாமா டார்லிங்? போலாம் போலாம். என்ன பண்றது தெரியல, இவன் வேற கால் பண்றானே. ஹலோ அண்ணே. ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. என் பொண்ணையும் பொருளையும் தூக்கிட்டு போனீங்க பாத்தீங்களா? அது தப்பு இல்ல. ஆனா என் பொண்டாட்டியும் தூக்கிட்டு போயிருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தேடி வந்து வெட்ட வேண்டி தப்பு 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 தப்புடி. சார் 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 குமார், நான் லவ் பண்ண பொண்ணு உன் ஃப்ரெண்டு கூட சேர்த்து வச்சிட்டீடா. உன் சுப்பிரமணியபுரத்துல வந்து உன்னை போடுறேன்டா. டேய் நான் எதுவுமே பண்ணலடா. டேய் நண்பனுக்கு உண்மையா துரோகம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கலடா. டேய் உங்ககிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட் எல்லாம் உன்னை முதுகுல குத்துறணுங்கடா. நான் வந்து இப்போ உன் நெஞ்சில குத்துறேன்டா. டேய் 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 கட் பண்ணா. ஐயா அவசர லொகேஷன் வைத்தேன். ஹலோ சம்போ சிவ சம்போ. டேய் பாட்டை போட முடியாதாடா?